ஹாய். இன்றைக்கி யாழ்னிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு கேட்டா. சரி, பொட்டேட்டோ சிப்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சரி செய்யலான்னு சொல்லிட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு, அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா மண் போக வாஷ் பண்ணிவிட்டு தோலோடையங்க இந்த சிப்ஸை சீவிர கட்டை வாங்கி வச்சுருந்தேன். அதில் சீவி ஒரு தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வரும் சிப்ஸு. இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் திருவிக்கலாங்க. அப்புறம் ஒரு ட்ரை கிளாத் இல்லைன்னா காட்டன் துணியில் போட்டு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா துடைச்சி எடுத்துருங்க பொட்டேட்டோவை. இல்லைன்னா எண்ணெயில் போட்ட உடனே படப்படப்படன்னு வெடிக்கும். ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் கடலெண்ணெய் ஊற்றிட்டேன். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயறதுக்குள்ளே இதுக்கு உப்பு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். சாட் மசாலா, பெரி பெரி ஃப்ளேவர் மசாலா அண்டு உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி இதில் போட்டுக்கலாம் சிப்ஸுக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ ட்ரையான பொட்டேட்டோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு இருக்கும்போதே நம்ம இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சால்ட் வாட்டர், அது ஒரு ஸ்பூன் மாதிரி அந்த எண்ணெயிலேயே ஊற்றணுங்க. அப்போ தான் சிப்ஸ் ஃபுல்லாகவே உப்பு ஏறும். திருப்பி போட்டு எடுங்க. ரொம்பவே தின்னாக இருந்தால் தாங்க இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஷாப்ஸ்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அது மாதிரி கிறிஸ்பியாக கடக்கு முடக்குன்னு வரும். இல்லை கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டோன்னா ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோன்னா அப்படியே நமுத்து போன மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இருக்க எல்லா பொட்டேட்டோ சிப்ஸையும் போட்டாச்சு. போட்டு நான் டிஷ்யூ பேப்பரில் போடுவேன், கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம சொன்னோம் இல்லையா உப்பு, காரம், மசாலா எல்லாமே சிப்ஸில் போட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் போட்டுக்கலாம். பவுலில் போட்டு மேலே அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட் வச்சுட்டு நல்லா குலுக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்க. மேலே ஒரு தட்டு போட்டு ஃபுல்லாக உப்பு காரம் ஏறிடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெளியே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத விட இப்படி நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டா நம்ம பசங்க ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.